ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. அதாவது எம்பெருமானானவன் கூடாதவர்களை வெல்கின்றான், கொல்லவில்லை வெல்கின்றான், கூடுபவர்களிடம் தோற்கின்றான். ராவணனை எம்பெருமான் என்ன பண்ணார்? கடைசியாக தான் வதம் பண்ணுறார். அதுவும் முதல் தடவை அனுமன், அங்கதன் அவர்கள்லாம் தூது அனுப்பி பார்க்குறார், திருந்துவானான், திருந்தலை. போர்லையும் நிராயுதபாணியாக்கி என்று போய் நாளை வா, எப்படியாவது நீ மனசு மாறி அப்போது வந்துட மாட்டியா, உனக்கு நான் தோற்க காத்திருக்கின்றேன்றார். ஆனால் பண்ணலை. அதே பாரதத்தில் பார்க்கும்போது கண்ணன் பெருமான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சபதம் ஏற்கின்றார். எதற்காக சபதம் ஏற்றார்னா, பீஷ்மர் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணார். அப்போது யுத்தம் வருது. யுத்தத்தில் முதல் நாள், ரெண்டாவது நாள், மூன்றாவது நாள் அர்ஜுனன் பீஷ்மரை எதுவுமே சமாளிக்கவே முடியல. கடைசியாக என்ன பண்ணுறார்? கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு பீஷ்மரை நான் வதம் பண்ணுகின்றேன் போகிறார். போன உடனே அந்த சமயத்துக்கு தான் காத்துட்டு இருந்தார் பீஷ்மர். கையெல்லாம் எல்லாம் வில்லெல்லாம் கீழே போட்டுட்டு கையை குப்பி, வா கண்ணா சீக்கிரம் வா, உன் கையால் மடிய நான் தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு அஞ்சலி முத்திரையோடு வரவேற்றாராம். எப்போ எம்பெருமான் அடியவர்களுக்காக தோற்றான், எப்போ அவனுடைய சபதத்தில் தோற்று அடியவர்களை வெற்றி பெற வைத்தான். பீஷ்ம ஸ்துதியில் சொல்கிறார், நீ ஏன் தோத்தான்னு எனக்கு தெரியும், நீ தோத்தாலும் நான் ஜெயிக்கணுன்றதுக்காக நீ தோற்றுருக்க அப்படின்னு